Hi friends, welcome to Circuit Designer. அப்புறம் நான் உங்கள் முகமது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் நீங்கள் தம்பிள்லேயே பார்த்துருப்பீங்க. ஆமாம், ரெசிஸ்டர் தான். ரெசிஸ்டர்னா என்னன்னு ஃபஸ்ட்டு கூகுள் என்ன சொல்கிறேன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கூகுள் என்ன சொல்லுதுனாக்கா, a resistor is a fundamental of two terminals electronic component that resist or limits the flow of electric current in a circuit. இதை வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்கனாக்கா, ஓம்ஸ் லால மெஷர் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு 1000 லிட்டர் ஆஃப் டேங்க் இருக்குது. அந்த டேங்க்கில் 1000 லிட்டர் ஆஃப் வாட்டர் இருக்குது. அந்த வாட்டர் டைரெக்டாக நம்ம எங்கே போகுது, ஹோம் ஒர்க்ஸ் போகுது, அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கிற ஹோம் ஒர்க்ஸ்க்கு போகுது. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு விவசாயத்துக்கு தண்ணி வேணும். ஸோ நம்மளுக்கு வயல், அதாவது வாங்குக்கு நம்மளுக்கு 5 லிட்டர் தண்ணி வேணும். அதாவது இங்கேருந்து எவ்வளோ வருதுனாக்கா 1000 லிட்டர் வருது. 1000 லிட்டரு விட்டா வயல் நாசமாயிடும். அதே மாதிரியே 5 லிட்டர் விட்டால் மட்டும்தான் வயல் தரும். அப்போ இங்கே ஒரு கேட் வால்வு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதான் இந்த கேட் வால்வு தான் ரெசிஸ்டர். உங்களுக்கு புரியல, திரும்பி சொல்கிறாருங்க. இப்போ இது வோல்டேஜோட கம்பேர் பண்ணுற பாருங்களேன். 230 வோல்டேஜ், அதாவது கம்பத்துலேருந்து வருது. 230 வோல்டேஜ் டைரெக்டாக ஹோம் ஒர்க்ஸ்க்கு போயிடுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் இருக்குதுனாக்கா அதுக்கு நம்மளுக்கு 5 வோல்டேஜ் தான் தேவை. அதாவது எலக்ட்ரானிக் டிவைஸில் டைரெக்டாக 230 வோல்டேஜ் விட்டா அந்த 230 வோல்டேஜ் டேமேஜ் ஆக்கிடும். அதனால நம்ம 5 வோல்டேஜ் மட்டும் தான் விடணும். ஸோ அந்த இடத்துல யூஸ் பண்ணுறது தான் இந்த ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டர் என்ன பண்ணால் 230 வோல்டேஜ் டைரெக்டாக விடாமல் அதை ரெடியூஸ் பண்ணி அது ஒரு 5 வோல்டேஜ் மட்டும்தான் விடும். ஓகேங்களா? இதுதான் ரெசிஸ்டர். நான் ரெசிஸ்டருக்கு கொடுத்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டரோட சிம்பிள் என்னன்னு பார்க்கலாம். இப்போ காட்டுறேன் பார்த்தீங்களா, இதுதான் ரெசிஸ்டரோட சிம்பிள். இந்த சிம்பிளை வச்சே நீங்கள் பார்த்தோன்னே புரிஞ்சுப்பீங்க ரெசிஸ்டர் எப்படி ஒர்க் ஆகுது, கரண்ட் எப்படி ரெடியூஸ் அண்ட் இன்க்ரீஸ் பண்ணி தருது. ஓகேங்களா? இப்போ டைப்ஸ் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் ரெசிஸ்டரில் நிறைய விதமான ரெசிஸ்டர் இருக்குது. பட் முக்கியமாக இருக்கிறது ஒரு 4 விதமான ரெசிஸ்டர் மட்டும்தான். ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டர், வேரியபிள் ரெசிஸ்டர், கார்பன் ரெசிஸ்டர், மெட்டல் ஃபிலிம் ரெசிஸ்டர். இந்த இந்த 4 ரெசிஸ்டருக்குமே நான் தனியாக வீடியோ போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? இந்த 4 டைப்பான ரெசிஸ்டர் இருக்குது. இப்போ ரெசிஸ்டர் ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ரெசிஸ்டர் இருந்தால் தான் ஒரு எலக்ட்ரானிக் காம்போனண்ட்டு ஒர்க் ஆகும். அதாவது ஒரு குறிப்பிட்ட கரண்ட்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகும் ஒரு எலக்ட்ரானிக் காம்போனண்ட். அப்படின்ற போது அந்த குறிப்பிட்ட கரண்ட்டுக்கு அமிச்சா மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். அதுக்கு மேலே அமிச்சாவோ கீழே அமிச்சா பரவாயில்ல, பட் மேலே அமிச்சா அந்த எலக்ட்ரானிக் காம்போனண்ட் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கோசம் தான் இந்த ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ப்ரொடெக்ட் காம்போனண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுது. இது வோல்டேஜ் அண்டு கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுது. அதனால தான் இதுக்கு பேர் ரெசிஸ்டர். ஓகேங்களா? இப்போ வந்து இது கரண்ட்டை டிவைட் பண்ணி தருது, ப்ளஸ் சிக்னல் லெவல்ஸை ரெடியூஸ் பண்ணி தருது. இதனால தான் நம்ம ரெசிஸ்டரை முக்கியமாக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டரை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம். ரெசிஸ்டரில், அதாவது ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டர், நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டினேன் பார்த்தீங்களா ரெசிஸ்டர், அதுதான் ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டர். அந்த ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டரில் கலர் கோடு அப்படின்றது இருக்குது. அந்த கலர் கோடை வச்சு தான் நம்ம அதோட வேல்யூ என்னன்னு ரெசிஸ்டரோட கலர் கூட ஐடென்டிஃபை பண்ணும். அதாவது ஃபர்ஸ்ட் 4 கலர் இருக்கிற ரெசிஸ்டரும், ரெண்டாவது 5 கலர் இருக்கிற ரெசிஸ்டரும் எடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கலர் ஃபர்ஸ்ட் பாக்ஸில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். செகண்ட் கலர் செகண்ட் பாக்ஸில் ஐடென்டிஃபை பண்ணி, தேர்ட் கலர் தேர்ட் பாக்ஸில் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஃபோர்த் கலர் ஃபோர்த் பாக்ஸ்லையும், ஃபிஃப்த் கலர் ஃபிஃப்த் பாக்ஸில் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இப்போ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா ரெசிஸ்டர், அதோட வேல்யூ 560 கிலோ ஓம்ஸ்னு கொடுத்துருக்கானுங்க. அது வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் க்ரீன் ஃபர்ஸ்ட் பாக்ஸில் க்ரீன் என்ன இருக்குது, 5 இருக்கு. ஓகேங்களா? செகண்ட் வந்து ப்ளூ வந்து என்ன இருக்குது, செகண்ட் பாக்ஸில் 6 இருக்கா. தேர்ட் பாக்ஸில் எல்லோன்றது 4 இருக்குங்களா, 4. ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் கலர் கோல்டு என்ன இருக்குது, கோல்டு வந்து இன்டூ 10 to the power of 10% இருக்குது, இன்டூ 10 to the power of 10% இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை 564 இன்டூ 10% இருக்குது. அதை நம்ம டேரெக்டாக 560 கிலோ ஓம்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? 10% கொடுத்துருந்தாங்க. இந்த வீடியோவில் முக்கால்வாசி ரெசிஸ்டரை பற்றி நான் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன் நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்ப்போம். ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ஈஸி. அதாவது எலக்ட்ரானிக் டிவைஸில் எல்லாத்துலேயுமே ரெசிஸ்டர் யூஸ் பண்ணாமல் இருக்கவே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் எல்இடி, ஆம்ப்ளிஃபயர், டிவி, மொபைல், யூஸ் பண்ணுற லேப்டாப்ஸ் எல்லாத்துலேயுமே, முக்கால்வாசி எல்லாத்துலேயுமே, ஹோம் தேட்டர் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இது யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ரெசிஸ்டர் யூஸ் பண்ணாமல் எந்த ஒரு எலக்ட்ரானிக் காம்போனண்ட் இருக்காது. அண்டு ஸோ
In this video helpful to you, like and subscribe to my channel and share the your electronic student. And thank you for watching. Thank you. Bye bye.